பாலச்சந்தர்னு எனக்கு பயங்கரமான பிரியம் எனக்கு. பட் அவரே டைரக்டராக வருவார் நான் எதிர்பார்க்கல. மன்மத இலைக்கு பெரிய வாய்ப்பு எனக்கு. நான் பார்த்ததில்லை பாலச்சந்திரன். அதுதான் தொல்லை. நான் என்ன செஞ்சேன், கலகந்திர ஆஃபீஸ் இருந்ததுலன்னு அங்கே அபிராமபுரத்தில் அங்கே போயிருந்தேன் அவரை பார்க்க. கமல் சொல்லிச்சு. கமல் சொல்லி தான் போனேன். கமல் சொல்லிச்சு நீ போய் பாரு நான் சொல்லியிருக்கேன். சரி நான் போனேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆக்டிங்கே கிடையாது ஃபஸ்ட்டு. இருந்தாலும் சரி கமல் சொல்லிட்டா நமக்கு நல்ல ஃப்ரெண்டு, சரி சொல்லிட்டாரே சொல்லிட்டு நேராக போனேன். இந்த லெஃப்ட் ரூமில் உட்காந்துருக்காரு பாலச்சந்தர். இந்த காலேஜிலேருந்து போன திமிர் இருக்கு பாருங்க. ஏப்பா எங்கே பாருக்காரு பாலச்சந்தர் சார் அப்படி கேட்டேன். பாலச்சந்திரன் தான் அப்போ கேட்டேன். சார் இப்போ போட்டுக்கிட்டேன். கேட்டவுடனே ரவி சார் இங்கே வாங்க சொன்னார் ஒரு சத்தம். இப்போ தான் அவருக்கு போன நேரம் வணக்கம் சார் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்தேன். என்னதான் கிரேட் டைரக்டர்ல அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய படம்லாம் வீக் படம் மிட்லேண்டில் போடும்போதெல்லாம் எல்லா படமும் பார்ப்பேன் நான். அப்போ நான் என்ன செஞ்சேன், என்னங்கன்னு கேட்டேன். நீ யாராவது வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, செரு பிடிப்பியா பிடிப்பேன் சார், தண்ணி அடிப்பியா அடிப்பேன் சார். ஐயோ இது ரெண்டும் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது செய்ய வேணாம்னு சொல்கிறது எதுக்குன்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஆப்ரேஷனு. நான் இதெல்லாம் பார்த்தா தூண்டப்படுவேன். இப்போ என்ன சார் சிகரெட்டு தான் தண்ணியாக விட்டுருக்கணும் அவ்வளோதானே, க்ளோஸ். இந்த நாடகம் வந்து பட்டண பிரவேசம், அதுவும் விசு தான் எழுதினார். அந்த நாடகத்தை பாலச்சந்தர் வந்து பார்த்துட்டு அப்படியே அதை சினிமாவை எடுத்தார். அது சினிமாவை எடுக்கும்போது என்னை கூப்பிட்டாரு, நான் போய் நடித்தேன் சினிமாவில். பாலச்சந்தர் படத்தில் நீங்கள் பண்ணதில் வந்து ஒரு சிந்து பேரி ஒரு மறக்க முடியாத ஒரு. ஆமாம், அவர் பாலச்சந்தர் பட்டண பிரவேசத்துக்கு அப்புறம் 8 வருஷம் 8 படம் எடுத்தார். 8 வருஷம் எடுத்தார். ஆனால் ஒரு வருஷம் கூட என்னை கூப்பிடவே இல்லை. எந்த படத்துலையும் கூப்பிடவே இல்லை. எனக்கு அதை பற்றி கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, சரின்னு விட்டேன். அப்புறம் அச்சமில்லை 8 வருஷம் கழித்து எடுத்தார். அதில் இந்த தண்ணீரில் எம்எல்ஏ நடிப்பார். அவரை தான் நடிக்க விட்டார், ராஜேஷுக்கு அப்பா. அந்த அளவுக்கு திருநெல்வேலி பாஷையும் வரல, நகாசு உண்டு நடிப்பில் அதுவும் வரலன்னொடனே இவன் என்னைய அவன் இளவு கூட்டுறான், வேறு யாரையா கூப்பிடியா, இவன் சரியில்லை அப்படின்னாரு. அப்புறம் யாரோ அனந்துவோ மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தியோ யாரோ, சார் டெல்லி கணேஷ் யோ ராஜேஷுக்கு அப்பா ஐயா, இல்லை சார் எல்லாருக்கும் அப்பா ரோல் பண்ணுறாரு இப்போது, அப்படியா வர சொல்லு. குத்தாலத்தில் ஷூட்டிங், நான் இங்கே இருக்கேன். உடனே புறப்பட்டு போனேன், மேக்கப் போட்டேன், அந்த திருநெல்வேலி பாஷை நடிப்பு எல்லாம் பண்ணேன். பார்த்துட்டு சொன்னார் இது ஆக்டிங் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் பாராட்டினார். சூப்பர், இதோட என்ன பாராட்டு? ஆமாம், பாராட்டிட்டு லைட்டை கூட ஆஃப் பண்ணல. அப்போ சொன்னார் என்னையா முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி கூச்சமாக இருக்கா, பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். பயம் கூச்சம்லாம் கிடையாது, உங்கள் மேலே கோபம் எனக்கு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஓப்பனாக கூப்பிடல நீங்கன்ட்டு. ஆமாம், நீங்கள் இதுக்கப்புறம் பட்டண பிரவேசத்துக்கு அப்புறம் 8 வருஷம் படம் எடுத்தீங்களே சார், ஒரு படத்தை கூட நான் இல்லையா, ஏன் சார் என்னை கூப்பிடலன்னு லேசாக கொஞ்சம் கண் கலங்கிடுது. எனக்கு கண் கலங்கணும்னா அவரு கண் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கூப்பிட்டேன்லடா கூப்பிடுவேன், அந்த அழுகை இருப்பாடுறதுக்காக கூப்பிடுவேன். ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணால் ஓவர் ஆக்டிங்காக இருக்கும், வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பிட்றதுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து கொடுத்தாரு. அதில் நம்ம சிந்து பேரே ஒரு ரிமார்க், சிந்து பேரே அதுலேயும் என்ன கூப்பிடல அவர், அதுதான் பியூட்டி. அவர் வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவரை தான் கூப்பிட்டாரு. அவர் மிருதங்க வித்வான், நல்ல வித்வான், ஆள் பார்க்குறதுக்கு நல்ல நோஸு, அழகாக இருப்பார் பார்க்க. அவரை தான் கூப்பிட்டு நீங்கள் நடிக்கணும்னாரு. அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் பாலக்காட்டுக்காரு, சார் இதில் கல் குடிக்கிற மாதிரி சீன் உண்டு, எனக்கு அது வேண்டாம், நடிக்க தானே போகிறீங்க, இல்லை நான் குடிக்கிற மாதிரி நடிக்கக்கூட மாட்டேன், சாரி, நீங்கள் யாராவது நடிகர்களை போடுங்களேன், இல்லை நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், பட் நமக்கு என்னுடைய இமேஜஸ் போயிலாகும், நான் மாட்டேன்ட்டார். அவர் மாட்டேன்னொன்று மறுபடியும் யாரை போட தெரியாமல் முழிச்சு, அப்புறம் யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்க தெரியல, இன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்க்கு நைட்டே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல் நாள் ஷூட்டிங்கே வந்து இந்த லானில் உட்காந்துட்டு மிருதங்கம் வாசிக்கிறது, என்னை தண்ணி அடிச்சுட்டு அஞ்சுட்டு வெளியில் அனுப்புவது, அதுக்கப்புறம் லானில் உட்காந்து அடிப்பேன்.
அந்த சீனை கொடுத்தாரு. ஒரு மாதிரி வாசிக்கிறேன் சார் பாருங்க அப்படின்னேன். எங்கே வாசி அப்படின்னாரு. நான் ஓரளவுக்கு வாசித்தேன். அதை பார்த்துட்டு இது போறியா, மற்ற இளையராஜா பார்த்து பாரு அப்படின்னாரு. உண்மையிலேயே இளையராஜா தான் பார்த்துக்கிட்டாரு. கரெக்ட். அங்கே கேப் இருக்கிற இடத்துலலாம் அவர் வாசித்து சூப்பராக நான் வாசிக்கிற மாதிரி காமிச்சது இளையராஜா தான். மரோ சரித்ரா ஒரு சூப்பர் டியூப்பர் ஹிட். அப்போது அந்த ரைட்ஸ் வாங்கி ஹிந்தியில் பண்ணலான்னு சொல்லி பாலச்சந்தர் சாருக்கு வச்சு டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி எல்வி பிரசாத் சார் டிசைட் பண்ணார். ஸோ நான் அங்கே அப்போது எல்வி பிரசாத் சார் அசிஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்துட்டேன் வெளியில். ஸோ ஒரு ஆல் இன் ஆலாக சாரோட அசிஸ்டண்ட்டும் ஏதோ ஒரு கொடுக்குற ஒர்க்கும் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள். ஸோ பாலச்சந்தர் சார் வராரு, பாம்பே வராரு. சுரேஷ் உனக்கு தான் தமிழும் தெரியுமே ஹிந்தியும் தெரியுமே, நீ போய் சாரை ரிசீவ் பண்ணுன்ட்டார். ஓகே. இப்போவே பாலச்சந்தர் சார் एक दूजे के लिए ना ऑलरेडी a sensation, genius, extraordinary director in தமிழ். நான் வந்து இக்னரண்ட்டாக பாட்டுக்கு ரிசீவ் பண்ண போயிட்டேன். ரிசீவ் பண்ணேன். அவரை மரியாதையை கொடுத்து அவர் எப்படி நான் தெரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு அவரை ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருந்தது அது வேறு. நான் பாட்டுக்கு ஜாலியாக சார் வாங்க சார், அவரோட ப்ரீஃப் கேஸை வாங்கிட்டு அவர் காரை கொண்டு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அவரை நான் ஹோட்டல் சன் அண்ட் சாண்டில் தங்குவார். அங்கே போய் விட்டுட்டு அவருக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டு வேணும் எனக்கு. ஸோ நேரம் அங்கே ராதாகிருஷ்ணான் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் அவரோட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்றது, அங்கேருந்து எல்வி பிரசாத் சார் ஆஃபீஸ் கூட்டின்னு போகிறது. அப்படியே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டை போடலான்னு சொல்லி அந்த படத்தை பற்றி பேசிட்டு அங்கேருந்து லக்ஷ்மிகாந்த் பேரலால் அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு படத்தை போட்டு காட்டி அவங்கள்ட்ட டிஸ்கஷன். எல்லாத்துக்கும் சுரேஷ் தான். சுரேஷுக்கு பாலச்சந்தர் சார் தெரியாது, சினிமாவில் பெரிய இதுவும் கிடையாது. நான் அவரோட ஜாலியாக பேசுவேன். அப்படி உலகத்தில் இருக்க எல்லா மேட்டரும் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவரும் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு யாரும் அவர்கிட்ட இப்படி பேச முடியாது. அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக பேச முடியல யாராலையும். நான் பாட்டுக்கு அதை ஜாலியாக பேசி இஷ்டத்துக்கு சார் இந்த சினிமா பார்த்தேன் சார், அந்த சினிமா பார்த்தேன் சார், அமிதாப் பச்சன் கதையெல்லாம் சொல்லிட்டு போனேன் அவர்கிட்ட. அவர் சிரிச்சுட்டே கேட்டுருப்பார். நான் வந்து என்னோட எனர்ஜி வந்து வேறு ஒரு பாய், ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 18-19 year old பாய். அப்போ ஃபுல் எனர்ஜிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்படி சாப்பிட்ற சார் இங்கே இது இருக்குது சார், அந்த படம் பார்த்தேன் சார், இது பார்த்தேன் சார். ஸோ அப்புறம் காசிப்ஸ் எல்லாம் இருக்கும், சினிமா காசிப்ஸு, அங்கே நடந்த ஸ்டார் அண்ட் ஸ்டைல், ஃபிலிம் ஃபேர், ஏதோ மேக்சினில், அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுருப்பார், சிரிச்சுட்டே கேட்டுருப்பார். அவருக்கும் ஒருத்தர் நான் ஸ்டாப் பேசிகிட்டு இருக்கான்னு இந்த பையன் சொல்லி அது அவர் ரசிச்சுட்டு இருந்தார். ஷூட்டிங் ஆரம்பிக்கிட்ட வரைக்கும் நான் இங்கே சென்னை பாம்பேயில் சாரோட போகிறது, ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, டயலாக் ரைட்டரோட உட்கார்றது, எல்லா வேலைக்கும் நான் கூடவே இருந்தேன். பாலச்சந்தர் சாரோட எல்லாம் ரெடி ஆகிடுத்து போயிட்டாங்க விசாகப்பட்டினம். எல்வி பிரசாதும் போயிட்டாங்க, சாரும் போயிட்டாங்க. நான் பாம்பேயில் என்னோட ஆஃபீஸில் உட்காண்டிருக்கேன். எனக்கு வேலை இல்லை. அவங்க போயிட்டாங்க விசாகப்பட்டினம் அவுட்டோர். பாலச்சந்தர் சுரேஷ் வரலையா? இல்லையே, இது அவன் அங்கே இருக்கான், பாம்பேயில் இருக்கான், அவன்கிட்ட தான் ஹெல்ப்புக்கு இருப்பானே அப்படின்ட்டார் பாலச்சந்தர் சார். உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பிரசாத் சார் ஃபோன் பண்ணி பாம்பே மேனேஜர்கிட்ட சுரேஷ் அனுப்பிடு, விசாகப்பட்டினம் அனுப்புங்கன்னாரு. சரி, அவங்க வந்து சுரேஷ் அனுப்பினா ஒரு ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான், அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் தான் சொல்லி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே இல்லை, ஃபுல்லு. உடனே மத்தியானமாக கூப்பிட்டு என்ன சரி நான் புக் பண்ணிட்டே கேட்டார் எல்வி பிரசாத் சார். டிக்கெட் கிடைக்கல சார் ட்ரெயினில், நாங்கள் வேறு எப்படி பண்ணலாம் பார்த்து டே ஆஃப்டர் 2 நீ வேறு அவர் ஃப்ளைட்டில் அனுப்பிட்டார் எல்வி பிரசாத் சார். ஆஹா, விதி விளையாடுறது நமக்கு ஸ்பெஷலாக ஃப்ளைட்டு சொல்லிட்டாங்க. சரி, நான் வந்து ஓகே சொல்லிவிட்டு ஃப்ளைட்டு ஃப்ரம் பாம்பே டு சென்னை. கூட எனக்கு அந்த காமெடியன் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறவன் வில்லன், நான் 3 பேருமா ஃப்ரம் பாம்பே சென்னை நைட் லேண்ட் ஆனோம். ஒரிஜினல் கோச் வந்துட்டானே சொன்ன உடனே பிரசாத் சார் பாலச்சந்தர் யூ பி ஹியர் லேர்ன் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவரோட அசிஸ்டன்ட்ஸு பாலச்சந்தர் சார், அமீர் ஜான், வெங்கட்ராமன், சர்மா, இவங்களாம் இருந்தாங்க. ரொம்ப தங்கமான பீப்புள். தெர் வாஸ் நோ டிவிஷன். தட் இஸ் நீ வந்து செட் அசிஸ்டன்ட், நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ அசோசியேட், எல்லோரும் சேர்ந்து வேலை பண்ணுறோம். அப்படி இருந்தது பாலச்சந்தர் சார் யூனிட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வெல் ஆயில்டு மெஷின். அதுவும் கேமராமேன் லோக்நாத் சார், ப்ரில்லியன்ட் கேமராமேன். அவரோட டீமு ரகுநாத் ரெட்டி, பூடர்கர், எல்லாருமே ஒரு தனி ஜாய் அங்கே ஒர்க் பண்ணுறது. நான் வந்து இமீடியட்லி ஐ வாஸ் அட் ஹோம். தேவர் ஆல் சச் லவ்லி பீப்புள், சச் நைஸ். அதில் தமிழ் இன் 30 days, ஹிந்தி இன் 30 days ஒரு புக் உண்டு.
சும்மா ஒரு ட்ரிவியா சொல்கிறேன். அந்த புக்கை அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸில் போட மறந்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு அந்த புக்கு தேவை. இது இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 1 day மிஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கு வேறு சீனை பண்ண சொல்லணும். பாலச்சந்தர் சார்கிட்ட யார் போய் சொல்கிறது? திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். சொல்லிவிட்டு கமல் சார்கிட்ட போய் முள்ள அமீர் ஜான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி கமல் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் அப்படி சொல்லி அடுத்த நாள் எடுக்க சொல்லுங்கள். அப்போ நான் பேசுகிறேம்மா, சரி சொல்லிட்டு கமல் சார் இவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவர் உள்ளே போயிட்டார். கூட அமீர் ஜானும் போனார். நாங்கள்லாம் வெளியில் கதவு வெளியில் நிற்கிறோம். இவர் போய் எங்கே சார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸை மறந்துட்டாங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் தான் வருது, வேறு எடுக்கலாம். என்ன சொல்லணும்? அப்படியே பரவாயில்ல, வேறு தான் பண்ணலாம்னு சொல்லாமல் அவர் பயங்கரமாக திட்டார். என்ன இது அவ்வளோ பொறுப்பு இல்லாமல்? நான் கதவுக்கு வெளியில் நிற்கிறோம், ஃபுல் காரிடார் கேட்குறது அவரோட குரல். ஒரு பொறுப்பு இல்லை, வாட் ஆர் யூ திட்டி திட்டி. இது ஸ்ட்ரேஞ்சலி இதில் கமல் சார் போய் தேவையில்லாமல் நீ என்னடா நீ பெரிய ஹீரோ ஆகிட்டியா, பெரிய ஸ்டார் ஆகிட்டியா, நீ பார்க்க வேண்டாமா சொல்லி அவருக்கும் தேவையில்லாமல் திட்டு. வெளியில் வந்து தேவையானேக்கா உங்களுக்காக ஹெல்ப் பண்ண எனக்கு தேவையில்லாமல் திட்டு வாங்குறது ஒரு இட் வாஸ் அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப், அன்யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் ரெஸ்பெக்ட் ஃபார் கேபி சார். அந்த வே எல்லாரும் அது சிரித்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸ் இல்லையே தான் சொல்லியிருக்காங்க. அதில் தான் தமிழ் 30 days ஹிந்தி அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க சொல்லலை அவர்கிட்ட. நேர லொக்கேஷன் வந்தார். ஃபஸ்ட்டு ஷாட் சொல்கிறாரு, தமிழ் 30 daysலேருந்து டில்டப் அப்படின்னாரு. நாங்கள்லாம் கமல் சாரை பார்த்து, கமல் சார் அந்த புக் அதில் இருக்கு, கடவுளே அந்த புக் அதில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் முள்ள சார் அந்த கால் மேலே கால் ஷாட் இருக்குது, அது ஒன்று எடுக்கலாமா சார்? சார் இல்லைன்னா அந்த வேவ்ஸில் ஏன்டா ஏன் அதில் எடுக்கும், இதை எடுத்தேன் என்ன ஷார்ட் என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை சார் அந்த அப்புறம் எடுக்கலாம், அது மத்தியானத்துக்குள்ளே வந்துடும், அதுக்குள்ளே டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஐடியாஸ் கொடுத்துட்டே வர்றார் கமல் சார். கொஞ்சம் என்ன இல்லை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸ்குள்ளே மறுபடியும் பட்ட அந்த பிளாஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்குமா சொல்லிவிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு போய் நான் அந்த புக்கு கிடைக்குமா பார்த்தேன். ஒரு புக்கு கிடைச்சது, ஒரு புக் கிடைக்கல. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு எடுப்போம் ஒரு ஷார்ட்டை சொல்லி கோபமாக எடுப்போம். அவர் வரல, தி கான் கண்ட்ரோல் இஸ் ஆங்கர். அது வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் அதில். வேறு இது இஸ் நாட் பர்சனல், இட் இஸ் பியூர்லி ஐ விஷ் எவ்ரிபடி வேர் என்ன ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக இருக்கணுங்கிறது ஒரு எண்ணம் தான். அப்புறம் அந்த புக்கை வச்சுட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்து மத்தியானத்துக்குள்ளே அது வந்து அந்த ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் ஈ வாஸ் ஃபுல் டெம்பர்லேயே ஓடின்னு இருந்தது. இதில் நல்ல டைம் பாஸ் என்னன்னா, அன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கும்போது அவர் பண்ணுற வேலை அண்ட் ஹி வாஸ் 52 or something when he was doing ஏக் துஜிக்கில் லவ் ஸ்டோரி. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த வே, அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எடுத்தார். இட்ஸ் அ ஜாய் டு வாட்ச். எதிர்பார்க்கவே முடியாது இப்படி ஒரு எனர்ஜி இருக்குமா ஒருத்தருக்கு. அதுவும் ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காண்ட்றதை விட அவர் எங்களுக்கு எல்லோரும் முன்னாடி ஓடிடுவார் ஃபாஸ்ட்டாக. அங்கே போய் அங்கே வா அங்கே ஒரு ட்ராலி ட்ராக் போடணும், அங்கே இம்பாசிபிள். இந்த ராக்லேருந்து அந்த ராக் போடுறதுக்கு எதுவுமே இருக்காது சப்போர்ட் சிஸ்டம். ஏதோ பண்ணுங்க சொல்லிட்டு போயிடுவார். உடனே அந்த டீம் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து அங்கே போவாங்க. லைட் வண்டியில் ஸ்டூல்ஸ் இருக்கும், அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கல் இருக்கும், எல்லாம் வச்சு அவங்க போட்டு பெரிய ட்ராலி ட்ராக் போடுவாங்க. அது சொல்லியாச்சுன்னா எடுத்துடணும், அதுக்கு நோ காம்ப்ரமைஸ். எவ்ரிபடி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். அதுக்கு என்ன நான் நினச்சேன்னா, அந்த ஷார்ட்னால ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகுதுங்க. சம்திங் வில் கம் அவுட் ஆஃப் ஹிஸ் ஷார்ட்ஸ். இன்றைக்கி கூட அந்த சாங் நான் பார்க்கும்போது அந்த ஹோல் லொக்கேஷன் விசாகப்பட்டதும் அந்த ட்ராலினால தான் தெரிகிறது. தட் இஸ் கிளாசிக் திங்கிங், பியூட்டிஃபுல். இஸ் ரொமான்ஸ் வந்து அந்த சீலேயும் அந்த இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லேயே வச்சு தான் அவர் பல படங்கள் எடுப்பார். அந்த படம் பூரா சி தான் பேக் ட்ராப் ஏக் துஜிக்கிலேக்கு. ஸோ அந்த இதில் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆனால் நாங்கள் இருக்கிற ஒரு அவங்க ஹோட்டலில் இருப்பாங்க, பாலச்சந்தர் சார், கமல் சார்லாம். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கோம். ஒரு 5 floor இருக்கிற ஒரு ஆர்டினரி ரூம். அங்கே ஒரு ரூமில் எல்லோரும் நைட் ஆனால் ஈவினிங் ஆனால் சீட்டு விளையாடுவாங்க. ஒரு பேக்கப் ஆகி 6 மணிக்கு போயிட்டா 7 மணிக்கு வந்துடுவார் பாலச்சந்தர் சாரும் கமல் சாரெல்லாம் வந்துடுவாங்க. பார்த்தா ஒரு பெரிய டேபிளை போட்டு எல்லாருமே உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க. அப்போ வேறு மாதிரி இருப்பாங்க. பாலச்சந்தர் சார் கமல் சார்கிட்ட பேசுகிறதும் போடுறியா இப்படி தட் இஸ் தேவர் நாட் மார்னிங் ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் ஹியர் ஈவினிங் தேர் ஆல் லைக் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீட்டில் கண்ணா பின்னான்னு திட்டிண்டு சிரிச்சுண்டு
அண்ட் தெர் வாஸ் மிஸ்டர் அனந்த் சார் வாஸ் எனக்கு மென்டார் மாதிரி ஒரு ரியல் டார்லிங் ஃபார் எவ்ரிபடி. வாஸ் சச் அ என்சைக்ளோபீடியா. எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவரும் அங்கே இருப்பார். அவரோட பஞ்சஸ் இட் வாஸ் கிரேட் டு சி. அசிஸ்டன்ட் டைரக்டரில் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி அங்கே இருக்கும் அந்த அட்மாஸ்பியர். வந்து ஒருவாட்டி பாலச்சந்தர் சார் வந்து என்ன கூப்பிட்டு பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், நீ எத்தனை வருஷமாக இருக்க அப்படின்னு கேட்டார். சொன்னால் இது இவ்வளோ நாள் இருக்கிறேன்னாரு. அப்போ நல்ல கேமரா வேண்டாம் யா நீ அப்படின்னாரு. ஒரு படத்துக்காக கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட. அவரோட கைப்பட அவர் ஒவ்வொரு படத்துக்கும் போது படம் பார்த்திபன் சார் கூப்பிடுவார், பார்த்துட்டு அங்கே பேசிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அபிமன்யு படம் பார்த்துட்டு, யோ ஆஃபீஸ்க்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து நான் டக்குன்னு தெரியாமல், சார் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். சார் அவர் கேட்டார், பாலச்சந்தருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாத நீ வந்து இவ்வளோ படம் பண்ணிட்டியா நீ அப்படின்னு கேட்டார். சார் நியாயமான கேள்வி சார். நம்ம வந்து பாரதி ராஜாவுடைய காம்பவுண்டுன்றதுனால பாலச்சந்தருடைய காம்பவுண்ட் வந்து பெருசாக தெரியல அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவருடைய படங்கள் நம்ம பார்ப்போம். டைரக்டருடைய ஆஃபீஸ் வந்து தெரியும். அவர் வந்து பர்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்குன்றது நல்லா தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். கேபி சாருடைய ஆஃபீஸ் தான் அங்கே இருக்குன்னு தெரியாது, அவ்வளோதான். அவருடைய படங்களோட பாஸ். அப்போ சொன்னது அது நம்ம இன்னசென்ட்டாக அதை சொல்லிட்டோம், அது சிரிச்சிட்டார். அதனால இல்லையா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சொன்னார் இது மாதிரி, ஒரு கடை நீ எந்த கடை போட்டாலும், ஒரு மளிகை கடை போட்டாலும் சரி, ஒரு இது போட்டாலும் சரி, ஒரு கடை ஒரே இடத்துல 10 வருஷம் இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கியா, 20 வருஷம் அதுன்னா அவர் அவுட்ஸ்டாண்டிங்கா. அப்படிதான் அப்படி தான் நான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு எனக்கு, அந்த பாராட்டு கடிதம். ஆஃப்டர் மன்மதலீலை வந்து தண்ணீர் தான். அதனால் அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. பட் பைக் வேணும்டான்னு கேட்டார். அவர் வாடா போடா லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏண்டாரவே ஒரு பைக் வேணுமே இந்த சீனுக்கு. என்ன சார், இல்லை உன் பைக் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பைக் அதை நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2வது நாளே கமல் வந்து எங்கேயோ இன்னொரு ஷூட்டிங் சேலத்துக்கு எங்கேயோ போகிறாரு. அதனால் ஒரு நாள் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. இருக்கிறேன் சார், என்ன வேலை இருக்குங்க. ஒன்று எனக்கு தனி ரூம் தான், காட்டேஜில் தனியாக இருக்குது, நிம்மதியாக இருந்தேன். அங்கே மட்டும் என்ன அந்த பாட்டில் மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு உள்ளே வரும். ஏன்னா அவர் எதிர்க்கும் ரூம் அது சார்ஜ். அதுக்கப்புறம் நல்ல உறவினர் ஆகிட்டார் அவர். அருமை. ஏற்கனவே அதில் இன்னொரு ரவி நடிச்சிருக்காரு எனக்கு தெரியும், விஜயகுமாரிமா பையன். அது அவருக்கு செட் ஆகலை. அதனால் என்னை வந்து அந்த கான்ஸ்டபிள் வருஷம் நீயே செஞ்சிரியா சொன்னார். சரிங்க. கோவில்பட்டிக்கு போய் சொன்னார். ஒரே நாள் ஷூட் பண்ணேன், முடித்தேன். முடிச்சுட்டு சார் நாடகம் ஒன்று இருக்குது மெட்ராஸில், அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். சரி போயிட்டு வா சொன்னார். புறப்பட்டேன். வந்து இங்கே மொத்தமாக வெட்டினேன் போலீஸ் கெட்டப்புக்காக. எனக்கு தெரியாது, கான்ஸ்டபிள் எதுவுமே தெரியாது. அதை வெட்டிட்டு போய் நின்னேன் பாருங்கள். அடுத்த நாள் அவர் ஊரில் கோவில்பட்டியில், ஒன்று எவன்டா இதெல்லாம் வெட்ட சொன்னான். இல்லைங்க போலீஸ் கான்ஸ்டபிள் நல்லா இருக்காது, என்ன கருமமோ, என்னை கேட்டிருக்க வேணாம், அழகான முடிய தட்டி விட்டுட்டேன். அவர் அப்படி திட்டுறாரு. அதெல்லாம் முடிஞ்சது. அப்புறமா தண்ணி நடித்தோம். அதில் சென்ட் ஆஃப் மீட்டிங் வச்சாங்க. 20 நாள் ஷூட்டிங். அங்கே எங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது ஷூட்டிங், நான் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த சீயிங் ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சொன்னார். நான் இங்கிலீஷ் புக்கில் எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அந்த சீயிங் ஆஃப். லண்டனில் இப்போவும் இருக்குது. நம்ம தனியாக போகிறோம் ட்ரெயினில், இல்லை ஃப்ளைட்டில் தனியாக போகிறோம். நமக்கு யாரோ ஒரு சொந்தக்காரங்க வந்து அனுப்பிச்சி விட்டா நல்லா இருக்குமே நினச்சா இந்த கம்பெனியில் சொன்னால் போதும், ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஏதோ ஒரு 100 வருஷம் பழகின மாதிரி அழுவாங்க அவங்க போகும்போது. நல்லா ஆர்டிஸ்ட் தான் எல்லோரும். அது நான் சொன்னேன், அந்த இதை உதாரணத்தை சொன்னேன் மேடையில். கோவில்பட்டியில் மீட்டிங் வச்சுட்டாங்க. கேபி சார் ரொம்ப அசந்துட்டார். ஏன்னா இவ்வளோ அறிவோடு இதெல்லாம் பேசுகிறேன், அப்புறம் ஏன்டா இப்படி ரவுடித்தனமாக இருக்கீங்க. நான் எங்கே சார் ரவுடித்தனமாக இருந்தேன், அதெல்லாம் கேள்விப்பட்டப்போ அப்படின்னு சொன்னார். அதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா ரெகுலராக அவர் வீட்டுக்கு போகிறது. ஒரு தடவை அவர் வந்து இது சிவாஜி கணேசன் அவர் இருந்த பீரியடு ஓகே. பட் அதுக்கப்புறம் கமல் தான் நல்ல வெரி குட் ஆக்டர்னு ஏதோ சொன்னார் போல மேடையில். அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து இவங்க வந்து பக்கத்துலேயே மூப்பினார் ஐயா வீடு. அந்த வீட்டுக்கு வராங்க அவர் பிறந்த நாளைக்கு. வரும்போதெல்லாம் இதில் இங்கே அடிப்பாங்க பாலச்சந்தர் வீடை. கேபி சார் வீடு அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நேராக போயிட்டேன். சார் யூ மஸ்ட் பிலீவ், அவர் மேடையில் சொன்னதுனால தெரிஞ்சுது எனக்கு. எல்லாம் முடிஞ்சது, தகராறுலாம் முடிஞ்சது, எல்லாம் போச்சு. அப்புறமா நடிகர் சங்கத்தில் மீட்டிங்கில் சொன்னார், நான் 2 ஹீரோக்களை உருவாக்கினேன்,
ஹீரோஸ் டின் கம். எனக்கு வந்தது கேரக்டர் ஆர்டிஸ்ட் ராதாரவி தான் வந்தார் என்னுடைய ஹெல்ப்புக்குன்னு சொன்னார் நடிகர் சங்கம் மேடையில். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜெல் அவரோட இதில் இருந்தார் காவேரியில். அதனால் அங்கே போய் பார்த்தேன். நான் போகிற அன்றைக்கி ரஜினி சார் வந்துட்டார். இதுக்கு ஒரு கும்பல் ஓடுவாங்கல்ல சொல்லிட்டு நான் கம்மன் பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்தேன். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் நான் போகிறது. அப்புறம் போயிட்டு சாரை பார்த்தேன். என்னடா எப்படி இருக்கா என்கிட்ட நல்லா இருக்கு சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டவுன் ஆகுறாரு அவர். தெரியுது இந்த மாதிரி கேபி சார் இல்லை. புரியுது. அப்போ இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே அப்போ கொஞ்சம் சலனம் மனசு சங்கடம். நான் அவர் வீட்டுக்கு போனேன். மாலை போட்ட மரியாதை செஞ்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு பார்க்கவே என்னால் முடியல. எனக்கு என்னமோ தெரியல அவருக்கு திடீர்னு நம்ம மேலே ஒரு பாசம். கேபி சார் வந்து கழுத அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு. அது எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளையும் கழுதன்னு கூப்பிட்டுட்டாருடா. அப்கோர்ஸ் எஸ். ஏன்னா நாளை இயக்குனர் வந்து அவர் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ். என்ன பெஸ்ட் ஆக்ட்ரஸா அந்த சீசன்லயும் ஐ ஒன் அன் அவார்ட். சீசன் 1 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நான் தான், சீசன் 2 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நான் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கழுத செம்மையா பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தது எனக்கு. அண்ணி பண்ணியிருக்கேன், நிலவை பிடிப்போம் பண்ணியிருக்கேன், ரெக்க கட்டிய மனசுன்னு சொல்லிட்டு அவங்களோட மின்பிம்பங்கள் தான் அதுவும். அப்புறம் மைக்ரோ தொடர், காத்து கருப்பு, ஆல் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவரோட தலைமையில தான் இருந்தது. ஸோ அண்ணியோட ரீமேக் தெலுங்குல ஒதினா அப்படின்னு பண்ணாங்க. அதுல சந்தோஷிங்கிறவங்க தமிழ்ல பண்ண கேரக்டர் நான் தெலுங்குல பண்ணேன். ஸோ தே வர் ட்ரைங் டு மேக் மீ லுக் லிட்டில் மெச்சூர்ட். ஏன்னா அப்போ ஸ்கூல் டைம் தான், பட் லவ் எல்லாம் அந்த கேரக்டருக்கு இருக்கும். ஸோ என்ன கொஞ்சம் மெச்சூர்டா காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த விக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க டு மேக் மீ லுக் லிட்டில் ஓல்டர். அது இல்லாமமே சாருடைய கைடன்ஸ்ல தான் நடந்தது. அவர் அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்ப்பாரு, ஒரு கேரக்டரையும் பார்ப்பாரு. ஒரு சீனுமே வந்து அவர் டேபிளுக்கு போகாம எங்களுக்கு வராது. அண்ட் ரெக்க கட்டிய மனசுல நான் தான் லீட் பிளே பண்ணியிருந்தேன். ஐ பிளேட் எ சிங்கர் இன் தட். சரத் பாபு சார், இந்து அக்கா, ரைட் நோ இந்து அக்கா இஸ் நாட் இன் சென்னை. ஷி இஸ் நாட் ஆக்டிங், பட் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ஃபேஸஸ் அவங்க. காதல் கோட்டை ஃப்ரெண்ட். காதல் கோட்டை ஆமா. தெரியுது. ஸோ இந்து அக்கா, சரத் பாபு சார், டிடி, தீபக், நானு, கௌஷிக், ஆர்சி அங்கிள், ஊர்வம்பு லக்ஷ்மி பிளேட் மை மதர். இப்போ அவங்க வந்து இதுல செம்பரத்தில கலக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் கவிதாலயா அண்ட் மின்பிம்பங்கள். ஏன்னா லைவ் ஆடியோ, எங்களுக்கு டப்பிங் எல்லாம் கிடையாது அந்த டைம்ல. லைவ் ஆடியோன்னா நீங்க எல்லாமே கரெக்டா சொல்லணும். ஒன் மோர் அப்படின்னு கை காமிப்பாருங்க நாகரா அண்ணா. அதெல்லாம் கத்துக்கிட்டது அங்கதான். என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் அவர்கள், அதாவது அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒரு பொசிஷனில் வந்து என்ன மாதிரி இருக்கிற பல பேரை உட்கார வச்சுருக்கிறது கேபி சார் தான். ஏன்னா எனக்கு வந்து சினிமா வந்து ஏபிசிடியே தெரியாது. நான் வந்து அவர்கிட்ட சேர்ந்து தான் சினிமாவை வந்து படிப்படியாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது அவர் வந்து கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத விட அவர் செய்கிறத பார்த்து, ஏன்னா அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு என்றைக்குமே நேரம் இருக்காது. அந்தளவுக்கு வந்து நேரத்துடைய ஆளுமையை வந்து அவ்வளோ அபரிமிதமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் சிகரம் தான் கே பாலச்சந்தர் அவர்கள். அப்போது அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வந்து அந்த டைரக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப அரிதான விஷயம். கேபி சார்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு எண்ணற்ற பல பேர் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து அவருடைய ஆஃபீஸ் வாசலில் தவம் கிடந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேர் தவம் செஞ்சதில் ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் வந்து அவர்கிட்ட பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கிடச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் வந்து எனக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்து சார்கிட்ட வந்து புது புது அர்த்தங்களில் ஜாயின் பண்ணி அதிலிருந்து கல்கி வரைக்கும் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். நிறைய திரைப்படங்கள், ரயில் ஸ்நேகம், கையளவு மனசு மாதிரியான டெலி சீரியல்கள், ஒரு ஹிந்தி படம். ஸோ இவ்வளவும் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த படப்பிடிப்புகளில், அதுக்கப்புறம் நடந்த படத்தொகுப்பு பணிகளில், அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எப்படி நம்ம வந்து மெருகேற்றாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் தான் வந்து எங்களை வந்து ஒரு இயக்குனராக உருவாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக அவருடைய பாணி வந்து எப்படின்னா,
நீங்கள் காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் போய் அவருடைய ரூம் கதவை திறந்தீங்கன்னா அவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். அதுதான் அவருடைய தினப்படி வாடிக்கை. அவர் வந்து அந்த அன்னைக்கு எடுக்க போகிற சீன் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் அப்போ க்ரியேட் பண்ணுவார். அதை க்ரியேட் பண்ணி அந்த டைலாக்கை வந்து அவர் வந்து எழுதி அவரே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து அதை வந்து வரிசை கிரமமாக அதை வந்து கரெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு ஒரு ஒழுங்குமுறையோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு சரியான நேரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்துடுவார். அவர் 9 மணி கால் ஷீட் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து 8:55 வந்து ஸ்பாட்டில் வந்துடுவார். வந்ததுலேருந்து அவருடைய வேலை வந்து பரபரப்பாக ஆரம்பிக்கும். அவர் எழுதிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஃபைலில் இருக்கிற அந்த பக்கம் வந்து ரொம்ப அழகாக அவருடைய கையெழுத்தில் வந்து அந்த கையெழுத்து கூட எப்படின்னா ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு கையெழுத்து. ஒரு புள்ளி வச்சா கூட அந்த புள்ளியோட அழுத்தத்தை வந்து நீங்கள் வந்து பேப்பரோட பின்பக்கத்தில் வந்து நீங்கள் உணர முடியும். அந்தளவுக்கு வந்து அந்த அவ்வளவு ஒரு ஆணித்தரமாக அந்த டைலாக்கை எழுதும்போதே அவர் அதனுடைய எமோஷனை வந்து அந்த கையில் செலுத்திடுவார். அது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து ஓகே இது சீன் வந்து அவர் எழுதிட்டு வந்துட்டார். அந்த சீனை வந்து அவர் எப்படி ஷார்ட் வைக்கிறார், எப்படி ஷார்ட் பிரிக்கிறார். அவர் ஷார்ட் பிரிக்க மாட்டார். அவர் வந்து அதனுடைய ஒரு ஃப்ளோவில் வந்து கொண்டு போவார். அது ரொம்ப நுணுக்கமாக அவருக்கு மட்டுமே கை வந்த ஒரு கலை. அது ரெகுலராக எல்லோரும் பண்ணுற மாதிரியான ஒரு சினிமாவாவோ ஒரு ஃப்ரேமாவோ என்றைக்குமே அவர் வந்து வச்சதே கிடையாது. ஸோ அது ஒரு போக்கில் போகும். அப்போ அவர் எழுதி வச்சிட்ருக்கிற அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா அதில் வந்து கண்ணா பின்னான்னு நிறைய இன்சர்ட்ஸ் வந்து அவர் வந்து அதில் கொண்டு வருவார். மேலேயும் கீழையும் புகுத்தி நடுவில் எழுதி இன்னொரு எழுத்தை அடித்து இந்த பக்கம் கிராஸில் எழுதி பக்கத்து பேஜில் எழுதி அந்த மாதிரி அந்த 2 பேஜும் நீங்கள் வந்து அந்த சீன் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய அந்த எண்ணத்துடைய அந்த ஃப்ளோவில் அந்த ஆளுமையில் அது வந்து ஒரு சீன் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை விஷயம் மாதிரி அதில் இருக்கும். அப்படி அவர் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேஜை பார்த்து கற்றுக்கிட்டவங்க தான் நாங்கள்லாம். ஸோ இது வந்து எழுத்தை வந்து அவர் எப்படி வந்து ஃபிலிமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது வந்து செல்லுலாய்ட் லாங்குவேஜில் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அது வந்து அடுத்த மேஜிக் அவர் பண்ணுறது. பல சீன்களோட அதை வந்து எப்படி அதை வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளோ கொண்டு வராரு. அப்புறம் அதுக்குள்ளே வேறு என்னென்ன எடிட்டிங் டேபிளில் வந்து மேஜிக் பண்ணுறாரு. எந்த ஷாட்டை தூக்கி எதுக்கு பின்னாடி எங்கேயோ போடுவார். எதையோ ஒரு டயலாகை கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அந்த சீக்வன்ஸை வந்து வேறு மாதிரி அதை வந்து மாற்றுவார். ரொம்ப டோட்டலாகவே வந்து அந்த சீன் வந்து எடுத்தது ஒரு விதமாக இருக்கும், எடிட்டிங் டேபிளில் உருவாகிறது வேறு விதமாக இருக்கும். அப்புறம் அதனுடைய பிளேஸ்மெண்ட் வந்து எடுக்கும்போது ஒரு ஒன்லைனில் ஒரு இடத்துல இருக்கும். பட் வந்து படத்தில் வரும்பொழுது அது வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேறு ஒரு இடத்துல வந்து இருக்கும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அவதானிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. அந்த அவதானிப்பில் தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்தது. ஸோ அவருடைய ஒவ்வொரு பர்த்டேவும் வந்து எங்களுக்கு வந்து செலிப்ரேஷன். அது அவரை போய் பார்க்குறது பர்த்டே அன்னைக்கு, அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த கவிதாலயா யூனிட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம். நாங்கள் அந்த நாளுக்காக காத்துட்ருப்போம். ஸோ அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் வருவார், ரஜினி சார் வருவார். இந்த மாதிரி அவர்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட எண்ணற்ற ஆட்கள் வந்து அங்கே வந்து வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆலுமினி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அவர் மேலே வந்து பிரத்யேகமாக அன்பை பொழியறவங்களுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் வந்து அவருடைய ஒரு கவனிப்பில் வச்சுட்டு இருந்து எல்லாரையும் வார்த்து எடுத்த அந்த இது அவ்வளோ பேருடைய ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷமாகவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேபி சாரை பொறுத்தளவில் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு விஷயம் வந்து அது வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து படத்தில் மட்டும் அவர் பண்ணது கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் அந்த பர்ஃபெக்ஷன் இருந்தது. நாங்கள் அவர்கிட்ட இருந்து தான் நேரம் தவறாமையை வந்து கற்றுக்கிட்டோம். அவர்கிட்ட இருந்து தான் எப்படி வந்து செட்டில் வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒரு இயக்குனராக அந்த செட்டில் வந்து நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து பண்ணக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு மூலமாக நம்மளை வந்து அவருடைய குருகுலத்திலேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்கிறத வந்து நம்ம நிலைநிறுத்திக்க முடியும். அதாவது ஒரு கிரியேட்டர் வந்து எல்லாம் படிக்கணும் இல்லையா, அவர் படிப்பார், அவர் இலக்கியம் படிப்பார். ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு டைரக்டர் வந்து மியூசிக் கேட்கணும் இல்லையா, மியூசிக் கேட்பார்.
பலதரப்பட்ட மியூசிக் கேட்பார். அவருடைய ஒரு அறை முழுக்கவே வந்து கேசட்டுகள், இசைத்தட்டுகள், இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எதெல்லாம் வந்துச்சோ சிடி, இது எல்லாமே வந்து வரிசை கிரமமாக அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்குன்னு வந்து ஒரு டேப் வச்சுருப்பார். அதில் டைப் பண்ணி அந்த டேப்பை எடுத்து அந்த கேசட்டில் வந்து ஒட்டி வைப்பார். அப்புறம் அவருக்கு வந்து விருது வந்து கடல் மாதிரி இருந்துச்சு. அந்த விருது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த விருதுகளை வந்து அவரே கைப்பட தொடச்சி அந்த அலமாரியில் வந்து காட்சிக்கு வந்து வைக்கிற மாதிரி வைப்பார். இது வந்து என்னென்னா, அந்த விருது வாங்கின இதை விட விருது கொடுத்தவங்களுக்கு அவர் விருது கொடுக்கறது தான் அந்த விஷயம். அது நிறைய இடத்துங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து தூசி படிஞ்சு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து, அல்லது ஒரு அலமாரியில் மேலே எங்கேயோ போடப்பட்டு, அல்லது வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ளே போட்டு இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் வந்து விருது கொடுத்தவங்களை மதித்தார். ஸோ அந்த விருது வந்து நான் வந்து அது சின்ன இதுவாக இருக்கும். வேறு ஏதோ ஒரு இதுக்கு போயிருப்பார். அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பேழை மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம், அல்லது வெறும் மரக்கட்டையில் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை கூட ஒரு பெரிய ஒரு வெள்ளி இதில் பண்ணி கொடுத்த விருதுக்கு பக்கத்தில் வந்து அதை ரொம்ப பெருமையாக வச்சுருப்பார். அது வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு துல்லியமாக அதை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, அவருடைய ரூம் வந்து ஆஃபீஸ் ரூமை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறதும் சரி. அதே மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இயக்குனருக்கும் அவ்வளவு பாந்தமாக அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து பொருந்தினதே கிடையாது. அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து உடனே உங்களுக்கு வந்துடும். இது போக அவர் எடுத்த படங்களில் அவர் வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்வாக காட்டினாருங்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எந்த படத்துலையும் அவருடைய பெண் கதாபாத்திரம் வந்து சோடை போகாது. அதுதான் வந்து ஒரு தனித்துவமாக அவர் வந்து சோவாட் என்ன, ஏன் இந்த பெண் இதை வந்து சாதிக்க முடியாது, ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி தேதி வரைக்கும் கேபி சார் படங்களை ஃபாலோ பண்ணுற இன்றைக்கி இருக்கிற இளம் பெண்கள் வந்து எனக்கு தெரியும். அத்தனை பேருக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஆதர்சமாக ஒரு கிரியா ஊக்கியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ரென்த்து. அந்த படம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கமோ இல்லை வந்து ஒரு சிட்டி ஆடியன்ஸில் இருக்கிற ஒரு பெண்களை விட அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி வந்து தமிழகத்தின் கடைக்கோடி தியேட்டர்களில் கூட பெண்கள் வந்து அந்த படங்களை பார்த்து ஒரு பாமர பெண்கள் கூட வந்து ஒரு உத்வேகம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னாச்சுன்னா, அவரை வந்து ஒரு சினிமாவை மீறின சினிமா டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டின ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து அவரை கொண்டு போச்சு. அதாவது ஒரு சமுதாய சிற்பி அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட கல்கி படத்தில் வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிற ஒரு பெண் கதாபாத்திரத்தை வந்து ஒரு சிற்பம் மூலமாக அவர் வந்து காமிச்சிருப்பார். ஸோ அதுதான் அவருக்கும் பொருந்தும். அவர் தன்னைத்தானே செதுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிற்பி. பிம்பம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஸ்வரூப இமேஜ் வந்து தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ கே பாலச்சந்தர் வர்றாருன்னா, கே பாலச்சந்தர் என்கிற சமுதாய சிற்பி வருகிறார் அப்படிங்கிறது தான் வந்து மற்றவங்களுக்கு மனசில் தோணுமே தவிர, இவர் ஒரு சினிமா டைரக்டர் வரார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், சமுதாயத்தில் ஒரு கமாண்டிங்கில் ஒரு மேடையில் நின்று ஜனங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய வீச்சை வந்து விரிவுபடுத்திகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் நிஜம். அவருடைய நிழலில் நாங்கள் வந்து எங்களை மாதிரி பல பேர் வந்து வளர்ந்துருக்கோம். நான் ஒரு இயக்குனராக நான் இன்றைக்கி இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்து பல பேர் உருவாகி இருக்கிறாங்க. நீங்கள் எந்த டெக்னீஷியன் இன்றைக்கி வந்து டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய சேனல்களில் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 10 பேர் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு காலகட்டத்தில் பணிபுரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக வாழ்ந்து இன்னும் வந்து மறையாமல் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அடிச்சுவட்டிலையும் அவருடைய நிழல்லையும் கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு வந்து கிடைச்ச ஒரு பெருமிதத்தோடு, அவர் இன்னும் மறையலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து கே பாலச்சந்தர் அவர்களுக்கு டூரிங் டாக்கீஸ் வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து சினிமா விட்டு எங்கேயும் போகல. இந்த தமிழ்நாட்டு திரைப்படம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவர் வந்து வியாபிச்சு இருக்கிறாரு. அவருடைய காதுக்கும் கண்ணுக்கும் வந்து இந்த வாழ்த்து வந்து போகும்னு நான் நம்புகிறேன். அச்சமில்லையில் போட்டார் என்ன, அதில் பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, குற்றாலத்தில் ஷூட்டிங், ட்ரெயின் ஏறி அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸில் அங்கே போய் இறங்கும்போது சுந்தரமூர்த்தி நான் தான் வந்து என்னை கூப்பிடுவார், பிக்கப் பண்ணுவார். ரொம்ப சீரியஸாக அண்ணன் இப்போ திருப்பி
அப்போ கேபி சார்கிட்ட சொன்னேன், என்ன சார் ஆச்சு, என்ன சார் செய்யலான்னு. இப்போது எது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு வா, உனக்காக இங்கே ஒரு பாட்டு சீன் இருக்குது. கையில் காசு வாயில் தோசைன்னு ஒரு பாட்டு இருக்குது. நானும் ரவீந்திரனும் ஆடுவோம். அப்புறமா நான் திருப்பி வந்து அதை பாட்டு நடித்து கொடுத்தேன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எனக்கு. அதனால் யாராவது இப்போ கூட சரி, இது ஒரு கெட்ட பழக்கமாகிடுச்சு. நம்ம ஆனப்பட்ட கேபி சார்கிட்டையும் நல்லா பழகிருக்கு, என்னடா இவங்க அந்த மாதிரி ஒரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம சினிமாவில் வரணும் அப்படின்னால் கே பாலச்சந்தர் சார் கிட்ட தான் வந்து நடிக்கணும். ஃபஸ்ட்டு வரதே கே அப்படிங்கிறது. நான் 10 வயசுலேயே நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் சார். 10 வயசுலேயே வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்போத்துலேருந்தே வந்து நம்ம சினிமாவில் வரணும், சினிமாவில் வர்றதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபி சார்கிட்ட தான் போய் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தண்ணீர் வந்து கேபி சார் வந்து நிறைய தரம் வந்து பார்க்க வந்தார் பிளே. ஒரு தரம் 2 தரம் he has decided he should make this as a movie அப்படிங்கிறத வந்து அவர் டிசைட் பண்ணிட்டார். அப்போ வந்துட்டு அந்த படம் பண்ணுறதுன்னு வந்த உடனே he called. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் வரேன், கேபி சார்கிட்ட எப்படி போனதுங்கிறது வந்து. இப்போ வந்து என்னன்னா, சரிதான்றது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அவர் ஹீரோயினா வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ நான் வந்து எப்படி இருந்தாலும் ரொம்ப லீனாக இருப்பேன். பார்த்தா என்னோட சரித்தாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் வந்து சரியாக இருக்காது. மேபி அவங்க என்னோட கொஞ்சம் எல்டராக தெரியலாம். இன் ப்ராக்டிஸ் நான் தான் எல்டரானா, இன்ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து அந்த சூட் ஆகணும் இல்லையா, ஹீரோயின்றது சூட் ஆகணும். மேபி யூட தாட் லைக் தட். பெர்ஃபார்மன்ஸுங்கிறது செகண்டரி, பட் ஃபிசிக்கலாக சூட் ஆகணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னாச்சு, வேறு ஒருத்தரை தான் அந்த கேரக்டர் ஷெடியூலும் இப்போ கிளம்புறாங்க. ஸோ நான் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன் என் மைண்டுக்குள்ளே. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் பண்ண கேரக்டர் தான் இப்போ இன்னொருத்தர் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு இது இப்போ நான் சொன்ன 3 பிளேலையுமே நடந்துருச்சு. சொர்க்கபூமி, செக்குமாடுகள். செக்குமாடுகள் தான் இப்போ சாதிக்கிறனது விஜயகாந்த் ஹீரோ. சொர்க்கபூமி அது வரும்போது நாயர் ராமன், அது இன்னொரு நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் வந்துடுறாரு. இப்போ இதில் வந்துட்டு என்னாச்சு, இன்னொருத்தர் வந்து தண்ணீரில் வந்துட்டு ஒரு ஷெடியூலே போயிட்டோம். ஒரு ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு கிளம்பணும். எனக்கு காலையில் வந்து கோமல் சார் டே ஒன்று வந்து இவர் சார் வர சொன்னார்ரா, போய் பாடுறா அப்படின்னாரு கேபி சார். அந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து இல்லை நம்ம கேரக்டர் தான் ஒருத்தர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். நம்ம அர்த்தத்தில் வந்துடும்டா நம்ம அப்படின்னு. அவரே கூப்பிட்றாருனே சரன்னு ஓட்டேன். சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக போய் ஒரு கலாகேந்திர ஆஃபீஸ்க்கு மாடியில் போயிட்டேன். சரன்னு மேலே போய் அப்படி கீழே போன உடனே கோவிந்தராஜ் சார் இருந்தார். சார் மேலே இருக்கார், சார் நீங்களும் வரீங்களா மேலேன்னு. அவரில் நான் எதுக்குடா, நீ போடா ஒன்று தான்டா கூப்பிட்ருக்காரு. பயமாக இருக்குது சார் எனக்கு, நீங்கள் வாங்க சார் மேலே. ஏதோ நான் வந்து ரொம்ப இவரோட பழகின மாதிரியும் இவர் இழுக்கிற மேலே நான். ஏன்னா அவர் எதாவது கேட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறோன்னு தெரியாது இல்லையா. ஸோ நான் அப்புறம் மேலே போனேன். அதான் முதல்ல முறை பாலச்சந்தர் சந்திக்கிறீங்களா, முன்னாடி சந்திச்சிங்களா? பாலச்சந்தர் சாரோட டைரெக்டாக பேசுறது அப்போ தான். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது சல்யூட் அடிச்சிருப்போம், பேச வாய்ப்பு கிடைக்கல. பிளேயெல்லாம் வந்து பார்ப்பறக்குள்ள நம்மளுக்கு நம்ம வந்து வீட் ஹவ் பீன் சைட் லைன்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கோ டு தி பேக் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்னிங். பிகாஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை இன் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன் என்ன. ஸோ அதெல்லாம் ஆச்சு. இப்போ போன உடனே அவர் வந்து வா வா உட்காரு ஒன்று அப்படி உட்காந்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தேன், அப்படியே நீங்கள் தான் கேவி சார் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் நான் உட்காந்துட்டு. என்னையே நீங்கள் பார்க்குறீங்க, அவரை பார்க்கல. சரி சரி சரி. அதை நல்லா தண்ணீர் பிரமாதம்டா, ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்குடா உங்கள் பிளே, சூப்பராக போயிட்டு இருக்குடா உங்கள் பிளேயர், பிரமாதம். ஃபார் லாங் டைம் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் ஐ ஷுட் மேக் திஸ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஓடிண்டே இருந்தது அப்படின்னு. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்து ஓகே நம்மளுக்கு ஒரு பெரிய ரோல் இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல, நம்ம மைண்டில் ஓடுது. இல்லையே அதுக்கு தான் யாரையோ சொல்லிட்டாங்களே, இவர் எதுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. நாளைக்கு அங்கே இருக்கு ஷூட்டு, இதில் கோயில்பட்டி நைட்டு. அப்போ என்ன பண்ணார், சரி போ சும்மா உன்னை பார்க்கணுன்னு தான் நான் கூப்பிட்டேன், சரி கேட்போம் அப்படியே சார் வர சிற கீழே இறங்கி வந்தேன்.
கீழே இறங்கி வந்தால் கோவிந்தராஜ் சார் அங்கே இருந்தார். சார் அவர்கிட்ட சார் சும்மா கூப்பிட்டாங்க சார் வாடா நீ அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு இது செக்கு 500 rupees கையில் கொடுத்தாரு. டெல்லி கணேஷ்னு பேர் வச்சதே அவர் தான் இல்லையா? அவர் தான் வச்சது மட்டும் இல்லை, தினந்தோறும் உன்னை ஏன்டா இந்த பேர் யார் வச்சா எப்படி வந்ததுன்னு கேட்கணும், தினந்தோறும் கேட்கணும். அந்த மாதிரி இருக்குண்டா பேர். இன்னி வரைக்கும் பேசுகிறாங்க. ஆமாம், அதான் இன்னைக்கு வரைக்கும் கேட்குறாங்க எங்கேயாவது யாராவது. அந்த அளவுக்கு ஒரு என்ன பேர் வைக்கலாம் உனக்குன்னாரு. சார் கணேசனுங்கிற பேரே போதும் சார், அது வேண்டாம், ஏன் சினிமாவுக்குன்னு ஒரு கிளாமராக ஒரு பேர் வேணும், இப்போ என்ன பண்ணலாம் என்னாரு. சார் நான் திருநெல்வேலி நெல்லை கணேஷ்னு வச்சுக்கிறேன். அது வேண்டாம், ஏன் அது ஏதோ அரசியல்வாதி மாதிரி இருக்குது நெல்லை கணேஷ்னு. எங்கள் ஊர் ஆக்சுவலாக வல்லநாடு சார், கிராமம். அது நாங்கள் வல்லநாடை வல்லைன்னு சொல்லுவோம். வல்லை கணேஷ்னு வச்சுக்கிட்டோம் சார்ண்ணே. நீ நடித்தாலே பேமெண்ட் வரல, செக்கு வரல அப்படின்னு சொல்ல போகிற, இதில் எதுக்கு வல்லைன்னு நீ பேர் வச்சுக்கிற? வருன்ற மாதிரி தேவைங்க. ஆமாம் சார், இப்போ உங்கள் பேரில் பாதி வச்சுக்கிறேனே, எப்படி கணேஷ் சந்தர்னு வச்சுக்கிறேன், அல்லது பால கணேஷ்னு வச்சுக்கிறேன். இந்த பாலச்சந்தருங்கிறதுல பாதி பிரிச்சுட்டு என் பேர் அதை வெட்டுற, நல்லா இருக்குது பிடிக்கலையே உனக்கு, அதையும் வெட்டுற, அதெல்லாம் ஒன்றும் வெட்ட வேண்டாம், அது முழு பேர் அப்படியே இருக்கட்டும். நீ டெல்லியில் நடிச்சிருக்கே இல்லையோ முதல்ல நாடகத்தில்? ஆமாம், அப்போ டெல்லி கணேஷ்னு வச்சுக்கோ, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு வல்லை பாலச்சந்தர் என்னென்னவோ பண்ணுற போகிறோம். பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்களா, டெல்லி கணேஷ்னு வச்சுருங்க சார் பேர் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் படத்துலேயே. ஆமாம், அதனால் டெல்லி கணேஷ். அவரோட பழகின தருணங்களில் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா எதை சொல்லுவீங்க பாலச்சந்தரோட? மறக்க முடியாத இந்த மாதிரி சீன்கள் தான். அதாவது ஜாதிமல்லின்னு ஒரு படம், அதில் ஓட்ட பானைக்குள்ள காத்தடைச்சி வச்ச பைய குப்பா சுப்பா யாரப்பான்னு பாட்டு வரணும். ஒரு சித்தர் மாதிரி காட்டிலே இருப்பான், அவன் இந்த பாட்டை பாடுவான், குழந்தை எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற. அதில் ஒரு சுரம் வரும், போட்ட பானைக்குள்ள அப்படின்னு வரும். சாரி கா சாரி நீ தண்ணி அந்த ஓட்ட பானைக்குள்ளன்னு வரணும். அது ஒரு லெங்க்தி சுரம். ஆமாம், அவர் உடனே சொன்னார் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தாட்ட, அந்த அவன்கிட்ட சொல்லு, நான் கட் பண்ணலாம் மாட்டேன், கட் பண்ணி இடையில மரத்தை காட்டுறது மலையை அதெல்லாம் காட்ட மாட்டேன், முழுக்க அவனை தான் காட்டுவேன், பாடணும். ஸோ அந்த சுரத்தை மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுவனே அப்படின்னாரு. நான் உடனே ஒரு டேப் ரெக்கார்டரை வாங்கி ஊட்டியில் அந்த சிடியில் கேசட்டில் போட்டு டெய்லி காலம்புரை போகும்போது கேட்டு, ராத்திரி மார்க் பண்ணி எங்கெங்கே கேப் வருதோ அங்கெல்லாம் மார்க் பண்ணி பாடி 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 ஓட்டு ஓட்ட பானை அப்படி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், விடலை. கடைசியில் அன்றைக்கி ஷூட்டிங் வந்தது. வந்த உடனே அப்போ அந்த சமயத்தில் படங்கள் ரொம்ப இல்லை எனக்கு, யாரும் கூப்பிடல. இவர் தான் கூப்பிட்டாரு, இந்த ரோலை கொடுத்தாரு, நான் பண்ணேன். பண்ணும்போது பெரிய ட்ராக் ஒன்று போட்டு, ரகுநாத ரெட்டி தான் கேமரா போட்டு, பண்ணுறியா, ஒழுங்காக பண்ணுவியா, பண்ணுறேன் சார், பண்ணு, ரெடியாப்பா, ரெடி, ஸ்டார்ட், சவுண்ட், ரன்னிங், கேமரா, ஆக்ஷன் அப்படின்னாரு. ஓட்ட பானைக்குள்ள காத்தடைச்சி வச்ச பைய குப்பா சுப்பா யாரப்பா சொல்லி அந்த சுரங்கள் வந்து அதெல்லாம் சொல்லி க்ளீனாக டைட்டாக வச்சுருக்காரு, லிப் மூமெண்ட்டு வந்து கட்டுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்பா வெரி குட்னு கை தட்டினார், எல்லோரும் கை தட்டினாங்க. அப்போ ரெட்டி வந்து, சார் நான் என்னையா என்ன ஒரு என்ன அவன் ரெண்டாவது தடவை கேட்கலான்னு தெரியுது, என்ன பிரச்சனை சார்? இல்லை சார் மார்க்கில் நிற்கலை. அவன் நிற்கலைன்னா நீ நிற்கிற மாதிரி மார்க் போட்டு இருக்கான், நிற்கலை, நான் இங்கே தான் நிற்கிறான். அவன் அப்புறம் நிற்கலைங்கிற உனக்காக ஒன்று பண்ணுமா, எவ்வளோ கஷ்டம் அது. சரி கணேஷ் உண்மை போகலாம், நல்லா இருந்தது. இன்னும் இந்த பாரதியார் மாதிரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் இல்லாத மாதிரி ஓட்ட பாடினப்புக்குள்ள அந்த மாதிரி வா, கொஞ்சம் பெட்டர் பண்ணுவோம், ஓகேயா? சரி சார்,
முதல்ல சொன்னது மறந்துடாது, அது இருக்கட்டும். ஆனால் அதை கொஞ்சம் பாரதியார் மாதிரி கம்பீரமாக பண்ணேன் சார். மறுபடியும் பண்ணேன். ரெட்டி ஓகேண்ணா. அப்பா கை தட்டினார். கை தட்டினவுடனே நான் சொன்னேன், யாருமே என்னை கூப்பிடல சார் சமீபத்தில், அதனால் இந்த சினிமாவே வேண்டாம், வேறு ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரோலை கொடுத்து உசு பேத்துறீங்க நீங்கள், நடிதான்னு சொல்லி. எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு. வருண்டா, கொஞ்சம் கேப்பு விட்டு வரும், கூப்பிடுவாங்க, ஏன் வருத்தப்படுற நீ, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, இவ்வளோ யார் பண்ணுவோம் அதெல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சின்னத்திரை, அதில் எனக்கு பேரே வச்சார், சின்னத்திரை சிவாஜின்னே பேர் வச்சார். சார் வேண்டாம் சார், யாராவது தப்பாக எடுத்துப்பா, கோவிச்சுப்பான். எவன் கோவிச்சா என்ன, நான் உனக்கு பேர் வைக்கிறேன் சின்னத்துறை சிவாஜி அப்படின்னு. இதெல்லாம் அவரோட மறக்க முடியாத சம்பவங்கள். லாஸ்ட்டில் அவர் உடம்பு முடியாமல் கொஞ்சம் மோகன் கையை பிடிச்சிட்டு நடுங்கி ஒரு கல்யாணத்துக்கு அங்கே இங்கெல்லாம். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். வாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என் பக்கத்தில் உட்கார்றா. உட்காந்து பக்கத்தில் உட்காந்தேன். 7 சுரங்களில் எத்தனை ராகம்னு, அது இங்கே தான் எடுத்தேன். இந்த கல்யாண மண்டபத்தை காட்டுறாரு. சார் நீங்கள் போகாத இடம் மெட்ராஸில் உண்டா, ஷூட் பண்ணாத இடம் உண்டா, உங்கள் கேமரா எல்லா இடத்துக்கும் போயிருக்குமே சார். அப்படின்னாலும் போயிட்டார். அப்புறம் நான் ஒரு நாளைக்கு ஒரு கேட்ரிங், காலம்பரம் 6 மணிக்கு தான் நல்ல டைம், போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். 9 மணிக்கு நேற்றுக்கு நடித்த ஒரு படத்தில் கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங், அதில் செக்கு கொடுத்துருந்தாங்க. அவன் என்ன சொன்னான், சார் செக்கை நீங்கள் 9 மணிக்கு பேங்க் திறக்கும், உடனே மாற்றிடுங்க, கொஞ்சம் லேட்டாக அப்புறம் போயிடும் அமௌண்ட்டு, கிடைக்காது அப்படின்னா. நான் உடனே போகிறேன், டோன்ட் வரி, எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க பேங்க்? 9 மணி, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு. இது மயிலாப்பூரில் 6 மணிக்கு கடையை திறந்துட்டு 9 மணிக்கு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நேராக சாய்பாபா கோயிலுக்கு வந்தால், நீ குரு பூர்ணிமாவோ இப்போ சம்திங் குரு வச்சே, அவரை போய் கும்பிட்டேன், பாபாவை கும்பிட்டுட்டு. அப்புறமும் டைம் இருக்குது, எங்கே போகிறது, பக்கத்தான பாலச்சந்தர் வீடு போவோமா, அடுத்த குரு. நான் நேராக மோகனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இருக்காரா வீட்டில், நான் பார்க்கணுன்னு. எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வீட்டு வாசலுக்கே வந்துட்டிங்களா? சார் வீட்டிலாம் இருக்கார், பாங்க, நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி. ஆனால் ஃபோன் பண்ணாங்க, கதவை திறந்தார், பார்த்து வாயா உட்காரு, எங்கே வந்தேன்னாரு. இந்த மாதிரி ஒரு கடை திறக்க வந்தேன் சார். அப்படியே பாபாவை கும்பிட்டுட்டு 9 மணிக்கு தான் பேங்க்கு திறக்கிறான். அதான் அப்படியே சொல்லிட்டீங்க. அதனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு தெரில. நேராக இங்கே வந்துட்டேன். வேறு எங்கேயும் வேலை இல்லைன்னு இங்கே வந்துடுவியே நீ? நான் ஏதோ பாராட்டத்தான் வந்திருக்கியாக்கும், அந்த பால்கே அவார்டு ஏதோ வாங்கியிருக்கேனே, அதை நீ ஃபோனில் சொன்னால் போதுமேன்னு சொல்லலான்னு நினச்சேன். நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல சார் அப்படின்னு. சரி உட்காரு. அப்புறம் அவருடைய ஜேர்னி, அவர் எப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, போனார், பேர் வச்சார், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது சார், நீங்கள் இனிமேல் எந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகாதீங்க, வேணுன்னா அந்த தம்பதிகள் இங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். படம் ஆடியோ ரிலீஸ்னால் அவங்க வரட்டும், இங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் தள்ளாடி மோகம் கையை பிடிச்சி நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, என்னமோ மாதிரியாக இருக்குது சார். உங்களை எப்படிலாம் பார்த்தேன், அச்சமில்லை குத்தாலத்தில் வேகமாக போவார், கிடு மலையில் ஏறுவார், வாயா சீக்கிரம் வா அப்படிம்பார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவீங்க, இப்போ இப்படி ஆயிடுந்த. அதுக்கு என்ன பண்ணுறது, வயசானா அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ படம் ஷூட்டிங்கெல்லாம் போகிறீங்களா? இல்லை ஷூட்டிங் போகலடா, முடியல என்னால், எடிட்டிங் மட்டும் பார்த்துக்கிறேன், வீட்டில் உட்காந்து எடிட்டிங் பார்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் பார்க்கல. ஏதாவது இப்போ பண்ணணுமே, போர் அடிக்குதே, அதுக்காக நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். சரி சார், நான் வரேன்
உடம்பு பார்த்துங்க, நமஸ்காரம் பண்ணணும், ஒய்ஃபை கூப்பிடுங்கன்னு. அவள் கிச்சனில் தான் இருக்கா, போய் கூப்பிடு. நான் போனேன், வாங்க நமஸ்காரம் பண்ண உடனே இந்த வரேனே அப்படின்னு அவங்க தொடச்சிக்கிட்டே வந்தாங்க. 2 பேரும் அந்த சாய்பாபா படத்துக்கிட்ட நின்னாங்க. நான் நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ண உடனே அவர் கண்ணில் தண்ணி வந்துடுது. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் கையை. ரொம்ப எமோஷனல் மேன் அவர். ரொம்ப எமோஷனல். கெட்டியை பிடிச்சிட்டு ஒன்றுமே பேசலை, அப்படியே பிடிச்சிட்டு இருந்தார். அப்படி பார்த்தாரு, கண்ணில் தண்ணியாக இருந்தது. சார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, ரைட் போயிட்டு வா அவர் எனக்கு தைரியம் கொடுத்து போக சொன்னார். நான் வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவர் உடம்பு சரியில்லை, தவறி போயிட்டார். ஆமாம். நாங்கள் பாலச்சந்தர் ஸ்கூலில் எப்படின்னா, வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ் வில் டூ இட், வில் கிரியேட் இட். அதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போவோம், அவுட் ஆஃப் த வேர்ல்டு, எனிதிங் ஃபார் ஹிம் வி வில் டூ. ஏன்னா அவர் எவ்ரி மூமெண்ட் இஸ் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி இல்லை சுரேஷ், ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆல்சோ நீ அந்த ராக்கை பார்த்தா பேசப்படும். அதுதான் லவ்வோட சிம்பிள்னு ஒரு அந்த சிங்கிள் ராக்கில் எழுதினது பேசப்படும் சுரேஷ். அது ஒரு ஹைலைட்டட் அந்த படத்தில் பாரு அப்படின்னு. நிஜமாவே அது பேசப்பட்டது. பல பேர் அப்புறமா விசாகப்பட்டு வருவாங்க, அந்த ராக்கை பார்ப்பாங்க. அவ்வளோ பாப்புலர் எடுத்தது. ஸோ எனக்கு அவரோட கமல் சாரோட அந்த தாட் ப்ராசஸ், தட் பாலச்சந்தர் சார் வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ் வி வில் டூ இட், வில் மேக் ஷுர் தட் ஹீ கிரியேட்ஸ் ஹிஸ்ட்ரி. அவரோட அந்த ஹிஸ்ட்ரி கிரியேஷனுக்கு வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் இட். கேமராமேன்லேருந்து அமீர் ஜான், அசிஸ்டன்ட், அசோசியேட்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறதை பார்த்தா அன்பிலீவபிள். பாலச்சந்தர் சொன்னதுக்காக கமல் சார்லாம் அவரோட எனர்ஜி பார்த்து நானும் அதில் சிங்க் ஆகி அதெல்லாம் எழுதும்போது, இன்றைக்கி அந்த சீனை நான் பார்க்கும்போது வாவ், நிஜமாகவே அன்றைக்கி ஃபிலிம் பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற எமோஷன் இப்போ புரியுறது. அவள் பொண்ணு டிஃபீட் பண்ண அம்மாவை சொல்லிவிட்டு அவள் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு ஒரு இதை அழிச்சிருப்பா. இது வீடு பூரா இது பண்ணி என்ன பண்ணுவாங்க இப்போ நீ கேட்பாங்க. ஸோ இந்த டிட் ஃபார் டேட் சீனில் அது வரும். ஸோ அதெல்லாம் மூமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரிவியா மூமெண்ட்ஸ் ஆஃப் ஏக் துஜே கே லியே. அந்த பீரியட் ஆஃப் ஏக் துஜே கே லியேல அவரோட நான் க்ளோஸாக பார்த்து ட்ராவல் பண்ண அந்த டீமு, அந்த கேமரா ஒர்க்ஸும் அந்த மியூசிக்கும் எல்லாமே, அந்த ஃபுல் ஃபிலிம் நான் அதுதான் ஒர்க் பண்ணேன் நான் ஆஸ் இட் இஸ். பாக்கியெல்லாம் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணேன். இது பிகினிங் டு எண்டு நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த உன்ன இன்வால்மெண்ட் வந்த உடனே ஐ ரியலைஸ்ட் தட் இதுதான் வேர் ஐ பிலாங் டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.